ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி HTML பேஜில் ஒரு வீடியோ ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு யூடியூப் வீடியோவை நம்ம வெப்சைட்டில் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். You're learning with Tech Lens. Raghav. இப்போ நான் பேசிக்காக கோட் பண்ணியிருக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் இருக்குது, ஒரு ஹெட்டிங் இருக்குது, டைட்டில் போட்டிருக்கிறேன், பாடி டேக்குள்ளே எல்லாத்தையும் போட்டிருக்கிறேன். ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே CSS கோட் பண்ணியிருக்கிறேன். ஒரு மார்க்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன், 2 ஹரிசாண்டல் ரூலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல தான் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி உள்ளே வந்து வீடியோன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் ப்ளே பண்ணுற கண்ட்ரோல்ஸ்லாம் வரும், இல்லைனா வரவே வராது எதுவுமே. அப்படி இமேஜ் மாதிரி ஸ்டாப் ஆகியே இருக்கும். இப்போ அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா திருப்பி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே வந்து சோர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சோர்ஸ் அப்படின்றது எந்த இடத்துல இருக்குன்றது டைப் பண்ண போகிறோம். சோர்ஸ் போட்டு திருப்பி SRCன்னு போட்டு ஈக்குவல் டு அந்த மற்றது. இப்போ இமேஜ் ஆட் பண்ணுறேன்னா அதோட லொக்கேஷனோட ஆட் பண்ணணும். வீடியோக்கு அதெல்லாம் தேவையில்லை, வெறும் வீடியோ நேம் மட்டும் போட்டால் போதும். இது வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே போடணும். இப்போ அதுக்குள்ளே போடுறேன். இங்கே இருக்கிற இந்த பன்னி வீடியோ தான் போட போகிறேன். அதனால் அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். பன்னி ஈக்குவல் டாட் MP4 என்ன இதோ நீங்கள் டைப் பண்ணிடுங்க. அடுத்ததான் வந்து பக்கத்துலேயே என்ன டைப் அப்படின்னு டைப் பண்ணணும். டைப் ஈக்குவல் டு வீடியோ /MP4 இல்லை MP3 அப்படின்றது நீங்கள் டைப் பண்ணணும், இல்லை OGGயாக இருக்கும். MP4 தான் மோஸ்ட்டாக இது சூட் ஆகும். இதையும் நம்ம வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே டைப் பண்ணணும். டபுள் கோட்ஸ்குள்ளே டைப் பண்ணக்கு அப்புறமா ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த லைனில் வந்து வீடியோ இந்த டேக்கை முடிச்சிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸ்லாஷ் போட்டு வெறும் வீடியோன்னு மட்டும் போட்டால் போதும், கண்ட்ரோல்ஸில் போட வேணாம். இப்போ நம்ம வந்து இதுலேயே வந்து வித்து ஹைட் எல்லாமே இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வித் சும்மா போடுறேன். இப்போ இந்த இடத்துல வித்தும் ஹைட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போய் அங்கே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீடியோ வந்துருச்சு. வீடியோ இப்போ நான் ப்ளே பண்ணுற பாருங்கள், இந்த மாதிரி தான் ப்ளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சவுண்ட் வச்சு சவுண்ட் கம்மி பண்ணுறது ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து பிக்சர் இன் பிக்சர், அதாவது இந்த கார்னரில் வந்துடும், அந்த இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ வந்து இது யூடியூபோட ஆப்ஷன்ஸ் மாதிரியே இருக்கும். இப்போ வந்து இது வந்து நம்மளோட வீடியோ இதில் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஆனால் யூடியூப் வீடியோன்றது இந்த இடத்துல இருந்து ஹைப்பர் லிங்க் மாதிரி, இந்த இடத்துல இருந்து லிங்க் அங்கே ஒரிஜினல் யூடியூபே ஓப்பன் பண்ணி அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அந்த இது நம்ம பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற டேக் பார்த்தீங்கன்னா ஐஃப்ரேம்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இப்போ இதில் முக்கியமான பார்த்தீங்கன்னா ஐஃப்ரேம்குள்ளேயே தான் எல்லாத்தையுமே நம்ம டைப் பண்ணணும். சோர்ஸ் லிங்க், யூடியூபோட லிங்க்லாம் டைப் பண்ணுறது எல்லாமே இதில் தான். இப்போ நான் வந்து வித்தும் ஹைட்டும் ஃபஸ்ட் ஆட் பண்ணிடுறேன். வேணால் இதை ஆட் பண்ணலாம், இல்லைனா இருக்கிற சைஸ்லேயே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வித்தும் ஹைட்டும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து வித்துக்கும் ஹைட்டுக்கும் உள்ளே இருக்கிற அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா வேணும்னா நம்ம வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே போடலாம், இல்லைனா சும்மாவே போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சும்மா தான் போட்டிருக்கிறேன், இந்த இடத்துல டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டிருக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிற பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். SRCன்னு போட்டு ஈக்குவல் டு போட்டு உங்களோட யூடியூப் லிங்க்கை போட்டுருங்க. நான் இப்போ என்னோடய லிங்க் போட்டுடுறேன். இப்போ வந்து இந்த யூடியூப் லிங்க்கை வந்து ரெண்டுத்தையும் டபுள் கோட்ஸ்குள்ளே போடணும். நான் டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டுடுறேன். இப்போ வந்து கடைசியில் இதுக்கு வந்து என் டேக் யூஸ் பண்ணணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தான் முடிச்சிருக்கிறேன். முடிக்கும் போதே அதே தான் ஐஃப்ரேம் போட்டு முடிச்சிருங்க. இப்போ சேவ் பண்ணி பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இப்போ யூடியூபோட வந்துருச்சு. இதை நான் இப்போ ப்ளே பண்ணேன்னா யூடியூப்பில் இப்படி ப்ளே ஆகுது. இது வந்து நான் ப்ளே கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ப்ளே ஆகுது. இதுக்கு பதிலாக இப்போ வந்து நான் போட்ட உடனே ப்ளே ஆகணும் அப்படின்னா நோட் பேடில் நம்ம போட்ட லிங்க்குக்கு பக்கத்தில் ஒரு கொஷின் மார்க் போட்டுருங்க. கொஷின் மார்க் போட்டு ஆட்டோ ப்ளே ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருங்க. ஃபைல் சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் ரீலோட் பண்ணிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது
இப்போ நம்ம என்ன நினச்சோமோ அதே மாதிரி ஆட்டோ ப்ளே ஆகுது. சவுண்ட் மியூட் ஆகிருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா மியூட் ஆகிருக்குது. நான் இப்போ சவுண்ட் வருது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.